ஸோ மெய்யழகன் திரைப்படத்துடைய சக்ஸஸ் மீட் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள், படக்குழுவினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வணக்கம், நன்றி. ஆக்சுவலி இந்த மெய்யழகனுடைய சக்ஸஸ் மீட் ஸ்டார்ட் ஆனது, சக்ஸஸ் அப்படின்றது துவங்கினது உங்ககிட்ட இருந்து அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். பிகாஸ் முதல்ல படத்தை வந்து உங்களுக்கு தான் வந்து காமிச்சாங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணீங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஆத்மார்த்தமாக சொன்னீங்க. அண்ட் அங்கே துவங்கின சக்ஸஸ் எல்லா இடத்துலையுமே ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. ப்ரொடியூசர் சார் கிட்ட பேசுகிறப்போ சொன்னாங்க, கால் பண்ணி யாருமே வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்னு இம்மீடியட்டாக சொல்லலை, ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொன்னாங்க. ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த கதையை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு. அரவிந்த் சாமி சார், கார்த்தி சார் உங்களுக்கு நன்றி, மேம் உங்களுக்கு நன்றி. எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல ஒரு முயற்சி எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு உரித்தான வெற்றி. ஸோ வெற்றியை பற்றி நம்ம எல்லாம் பேசுகிறத விட படக்குழுவினர் பேசினா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ லெட்ஸ் பிகின். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோவும் சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அடித்தடி கத்தி சண்டை, ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு பல விஷயங்கள் வச்சு எங்கேயோ போயிடுச்சு படம் எடுக்கிறதெல்லாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக 2 பேரோட இமோஷன்ஸ் வச்சு ஒரு அழகான ஒரு கதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒவ்வொரு சீன்ஸ்லையும் நம்ம அவங்க அழுறா நமக்கு அழுது வருது, அவங்க சிரிச்சா நமக்கு சிரிப்பு வருது. ரொம்ப கனெக்டடாக ரொம்ப ரூட்டடாக இருந்துச்சு. ஸோ நம்ம மண் சார்ந்த மனம் சார்ந்த ஒரு கதையாக இருந்தது. ரொம்ப நன்றி திருப்பி ஒரு வாட்டி டீமுக்கு. ஸோ எஸ், படத்துடைய வெற்றியை பற்றி முதல்ல பேசுறதுக்காக டிஓபி அவர்கள் மகேந்திரன் ஜெயராஜு அவர்கள் அழகான ஃப்ரேம்ஸ், ஒவ்வொரு ஃப்ரேமையுமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. ஸோ வாங்க சார், ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கும் என் மேலே காட்டின அன்புக்கும் 2D என்டர்டெயின்மெண்ட், ஜோதிகா மேம், சூர்யா சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து வந்து ராஜசேகர் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவர்கிட்ட நிறைய பேசுனதில்லை, அப்பப்போ கொஞ்சம் தான் பேசுவோம். ஆனால் அவர்கிட்ட நிறைய நேர்மை இருக்குது, அதை வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலி வந்து ரொம்ப கிரேட் சார், தேங்க்யூ சார். அடுத்து வந்து என்னுடைய டீம், என்னுடைய அசோசியேட் பிரபு, ஆப்ரேட்டிவ் கேமராமேன் ஆனந்த், அப்புறம் என்னுடைய லைட்மேன், அப்புறம் கேமரா டீம் ராஜேஷ், அரவிந்த், அப்புறம் கிம்பிள் ஆப்ரேட்டர் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த பாராட்டு வந்து இவங்க எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது. ஸோ இவங்க எல்லோரும் இல்லாமல் என்னால் நிச்சயமாக அந்த அளவுக்கு என்னால் கொடுத்துருக்க முடியாது. அடுத்து வந்து அரவிந்த் சாமி சார், கார்த்தி சார், ஆக்சுவலி இவங்களோட ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறத விட அவங்களோட இருந்த நாட்கள், அவங்களோட அந்த பழகிய நாட்கள் இருக்குது இல்லைங்களா, அது நிச்சயமாகவே ரொம்ப அழகானது. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல மெமரியாக எப்போவுமே இருக்கும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ அரவிந்த் சாமி சார். அடுத்து வந்து இந்த படம் வந்து ஆக்சுவலி நிறைய வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த ஆக்ஷன் படம், அந்த மற்ற ஒரு டான்ஸு இருக்கிற படம், ஒரு ஐட்டம் நம்பர், இந்த மாதிரியான நிறைய படங்கள் வந்து ப்ரெஸ்ஸு நீங்கள் ஆதரவு தரீங்களோ தரலையோ அந்த படங்களை வர்றதை தவிர்க்கவே முடியாது, அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி படங்கள் வந்து வர்றது வந்து அபூர்வம். ஸோ இந்த மாதிரி படத்துக்கு தான் முக்கியமாக நீங்கள் ஆதரவு தரணும். ஸோ அதனால் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னையுமே என்னுடைய ஒர்க்கையுமே எல்லோரும் பாராட்டி எழுதியிருந்தீங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். டீம் வந்து என்கிட்ட சொல்ல சொன்னது நான் மிஸ் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலி சக்ஸஸ் மீட் அப்படின்றத தாண்டி நன்றி தெரிவிக்கிற ஒரு விழாவை தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க நன்றியை வந்து ரொம்ப சந்தோஷத்தோட ஷேர் பண்ண போகிறாங்க. பிகாஸ் இட்ஸ் a huge success. எஸ். அடுத்தபடியாக காஸ்டியூம் டிசைனர் இந்த படத்தில் அழகழகாக வந்து ஆக்சுவலி அரவிந்த் சாமி சார் வந்து ஃபீல் பண்ணார், எனக்கு எல்லா இதுலேயும் ஒரே காஸ்டியூம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. த ஸ்டோரி இஸ் லைக் தட். பட் அதுக்கு தாண்டி ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கேரக்டருக்கு ஆப்டான காஸ்டியூம்ஸ் கொடுத்து சுபஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஸ்டேஜில் பேசுகிறதுனாலே காலெலாம் நடுங்கும். நல்ல வேளை போடியம் இருக்குது, கொஞ்சம் மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். பட் நன்றி, அது மட்டும்தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பிரேம்க்கு, ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு கதையை எழுதினது. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து அதுக்கு தேவையான ஆட்களை தானாக சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் மெய்யழகனில் வந்து
மெய்யழகனாக இருக்கட்டும், அருள்மொழியாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் இந்த படத்துக்குள்ளே வந்த கதையை பல தடவை பிரேம் சொல்லியிருக்காரு. ஸோ நான் அவங்க 2 பேரையும் பர்சனலாக தேங்க் பண்ணதே இல்லை டு புட் அப் வித் மீ. நான் வந்து எஸ்பெஷலி அரவிந்த் சுவாமி அவர்களை வந்து பல ட்ரெஸ் போட்டு அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தினேன். மனசில் திட்டிருப்பாரான்னு கூட தெரியாது, பட் என்கிட்ட எதுவும் காமிச்சதில்லை. அதே மாதிரி கார்த்தி அவர்களும் அப்படி தான். தே வர் வெரி ஸ்போர்ட்டிவ் அண்ட் பிரேம் சொன்ன விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க வந்து இது ஆக்சுவலி என்ஹான்ஸ் பண்ணாங்க அதை. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் 2D ஃபார் இந்த படத்தை வந்து இவ்வளோ அழகாக கொண்டு வந்ததுக்கு. 2D இஸ் ஐ திங்க் பிவட்டல் இன் பிரிங்கிங் திஸ் அவுட். அண்ட் ஐ டோன்ட் நோ, அது தவிர மற்ற காஸ்ட் க்ரூ எல்லாருக்கும் நன்றி. அதையும் தாண்டி முக்கியமாக இந்த தேங்க்ஸ் வந்து ஃபார் த ப்ரெஸ். நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து சிலாகிச்சு நல்ல விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட சொன்னதுனால இட் brought in more crowd and people வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க இந்த படத்தை பார்க்குறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஆல் பர்சனலி ஃபார் நீங்கள் என்னெல்லாம் ரிவ்யூ கொடுத்தீங்களோ அந்த பாசிட்டிவ் ரிவ்யூவால் 96 ஒரு எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் பண்ணிச்சு. பட் அதையும் தாண்டி people came to the theatres because of the great reviews you gave us. Thank you. And I should thank the co-directors Arvind and கண்ணன் கண்டிப்பாக தேங்க் பண்ண சொன்னார் பர்சனலாக. அதனால் அது மட்டும் தான் கையில் எழுதி வச்சுருக்கேன். யா, அதை தவிர அஃப்கோர்ஸ் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், பாண்டி, கண்ணா, யாராவது மிஸ் பண்ண திட்டாதீங்க. கவிஞர் நம்ம இவர், okay, so all the ADs and the other artists, Devadarshini, JP sir, Sri Ranjini and Sri Divya, அவங்க இங்கே இல்லை, பட் அவங்க எல்லாருக்குமே நன்றி. And thank you so much. Thanks. மேடையில் நின்னா கால் நடுங்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஆர்ட் டைரக்டர் ஐயப்பன் அவர்கள், இந்த படத்தில் இந்த செட்டிங் என்ன தேவை, என்ன எதிர்பார்க்குதோ அதை பர்ஃபெக்டாக பண்ணி நம்மளை வந்து நம்ப வச்சு அதை அழகாக கொண்டு ட்ராவல் பண்ண வச்சாங்க. தேங்க்யூ சார், உங்களோட நீட் அண்ட் அமேசிங் ஒர்க்காக ஒரு சில வார்த்தைகள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக லிரிசிஸ்ட் கார்த்திக் நேத்தா அவர்கள், ஒவ்வொரு படத்துலையும் அவர் பண்ணுற வேலை இருக்கே, அந்த வரிகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கோங்க, என்ன பண்ணுறாருன்னே தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் அப்சல்யூட் மேஜிக் ஒன்லி. இந்த படத்துலையும் வந்து டெல்டான்னு ஒரு பாட்டு ரிப்பீட் மோடில் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. புதுசாக வந்து கல்யாண வீட்டிலலாம் போடுறதுக்கான ஒரு பாட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ. ப்ளீஸ் வாங்க. ரொம்ப நன்றி மேம். உண்மையாலுமே ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது எனக்கு. நான் முதல்ல நன்றிகள்லாம் சொல்லிடுறேன். அது அந்த மனசுக்குள்ள ஒரு பட்டியல் இருக்குது. முதல்ல வந்து இணை இயக்குனர்கள் 2 பேர், அரவிந்த் அண்ணா, கண்ணன் அண்ணா 2 பேருக்கும். அப்புறம் விநாயகமூர்த்தி, அவர் அடிப்படையில் ஒரு கவிஞர், அவருக்கு. அப்புறம் கருப்பு தம்பி இருக்காப்புல. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற உதவி இயக்குனர்கள் எல்லாருக்குமே ஒரு அண்ணன் தம்பியாக தான் இந்த படத்தில், போன படத்துலையும் சரி பழகணும். பிறகு வந்து நம்ம அந்த கிளறு ஓட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கிளறு ஓட்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு உதவி செஞ்ச மொழிபெயர்ப்பாளர், தமிழ் இலக்கியத்தில் ஒரு சிறப்பான எழுத்தாளர் திரு கமலக்கண்ணன், அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களாம் நான் கேட்டு தான் அந்த உதவியில் எனக்கு செஞ்சாங்க. அதனால் பிறகு மெய்யியல் அறிஞர் திரு கரு ஆறுமுகத்தமிழன், அவர் நிறைய எனக்கு உதவி செஞ்சுருக்காரு. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, இந்த படத்துக்காக நான் கேட்ட சில உதவிகளையும் அவர் செஞ்சு கொடுத்தாரு. பிறகு என்னுடைய மனைவி கீதா கார்த்திக் நேத்தா, நம்ம அந்த ஏர்கோள் காணிக்கை இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய சொற்கள்லாம் என்னென்னமோ பண்ணி பார்த்த பிறகு ஏறு தழுவுதல் காணிக்கை, அப்புறம் வந்து நிறைய சொற்கள் கிடச்சிது. அது எதுவுமே ஒரு கேப்ஷனுக்கான சொல்லாக இல்லை. என் மனைவிக்கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தமிழ் படித்ததுனால அந்த ஏர்கோள் அப்படிங்கிற சொல் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னாங்க. பிறகு வந்து ஏர்கோள் படையல், ஏர்கோள் காணிக்கை அப்படின்னு 2 எங்களுக்கு கிடச்சிது. பிரேமண்ணாக்கிட்ட அனுப்பிச்சோன்னே ஏர்கோள் காணிக்கை இருக்கட்டும், அது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஏர்கோள் படையல் வந்து, படையல் நம்ம ஊருக்குள்ளே திங்கிற விஷயத்துக்காகவே படையல்னு சொல்லி பழகிட்டோம். அதனால் ஏர்கோள் காணிக்கை இருக்கட்டும்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் தமிழ் மாணவி கீதா, என்னுடைய மனைவி, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிறகு இசை, நம்ம கோவிந்த் வசந்தாவோட டீம், அவங்க எல்லாருக்குமே, குறிப்பாக பாடியவங்க எல்லாருக்குமே
நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், நன்றிகள் இவ்வளோ. முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒருத்தர் இருக்கார், பிரேம் அவர்கள். நன்றின்னு சொல்கிறதுக்கு இல்லை அது நினைக்கிறேன். என்னென்னா, நான் இனி வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த நான் போகக்கூடிய உயரம் உறுதியாக நான் போவேன். அந்த உயரம்தான் அவருக்கு நான் தரக்கூடிய என்னுடைய காலத்துக்குமான நன்றியாக இருக்கும். அதனால் அவர்கிட்ட நான் ஒரு வெறும் சொல்லாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அவர் கண்ணு முன்னாடி என்னை பார்க்கணும், அவர் கழுத்து இப்படியே போய் சுலுக்கிக்கணும். ஆமாம், அது எனக்கு விருப்பம், அது நடக்கும். தமிழ் கூட இருக்குது, அன்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் பிறகு இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. குறிப்பாக அரவிந்த் சாமி சாருக்கும் கார்த்திக் சாருக்கும். எங்கள் ஊரில் பார்த்த அத்தனை மனிதர்களுமே 2 பேராக இருந்தாங்க. எனக்கு நிறைய இடங்களில் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஆமாம், ஏதோ ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. ஒரு 2-3 மணி நேரம் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. மெட்ராஸ்குள்ளே அந்த 10க்கு 10 சோறுக்குள்ளேயே உட்காந்து கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஊர் பக்கம் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது உண்மையாகவே. பிறகு என்னுடைய தோழர் உமாதேவி, சிறப்பான அந்த பாடல்கள் 2மே, அது கமல் சாரோட குரல்லாம். நாங்களும் அப்படி தான், பிரேமண்ணா எப்படி வந்து எங்களை அரவணைச்சிட்டு போகிறாரோ அதே மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் நல்லா பெருசாக சினிமாக்குள்ளே பாடலாசிரியராக வளர்ந்து, இந்த பக்கம் உமா இந்த பக்கம் நான் அப்படி நின்னாலுமே எங்கள் நட்பு போகாது, போட்டி போட்டுட்டு தான் எழுதுவோம். ஆமாம், அது கடைசி வரைக்கும் தொடரும். உமாக்கு இந்த நேரத்தில் நன்றி. ஒரு பெண்ணாக திரைத்துறைக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய உயரங்களை, அதுவும் ஒரு இலக்கிய செறிவான வார்த்தைகளை சொற்கள்லாம் போட்டு சமரசம் இல்லாமல் எழுதுறதுக்கு அவ்வளோதான் தோணுது இப்போதைக்கு. தயாரிப்பு ராஜசேகர் சார், சூர்யா சாருக்கு என்னுடைய நன்றின்ற, சக்தி சாருக்கு. அது அவ்வளோதான் சொல்ல தோணுது. ஏன்னா மனசு ரொம்ப இலகுவாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கோபமாக இருந்தால் நான் நிறைய பேசுவேன். இந்த படம் கோபத்துக்கான படமே இல்லை. அதனால் ரொம்ப நன்றி எல்லாருக்கும். யார் பெரியாவது தவறு இருந்ததுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. எல்லாருக்கும் மேலே பத்திரிகையாளர்கள், ஊடகக்காரங்க ஒரு சரியான படைப்பை சரியான நேரத்தில் சரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு நானும் நான் சின்ன வயசுலேருந்து சென்னைக்கு ஓடி வந்த பிறகு எங்கள் அப்பாவோட நான் பேசவே இல்லை. அது நான் போனதில் சொன்ன மாதிரி நிறைய என்னுடைய பழக்கங்கள் தவறுகள்னால தான். என்னோடய முதல் படம் தொட்டிச்சையா எழுதி என்னுடைய பேர் வந்து தினத்தந்தியில் வந்தது. தொட்டிச்சையா படத்தில் கார்த்திக் நேதா அப்படிங்கிற பேர். எங்கள் அப்பா என்கிட்ட பேசாமல் ஒரு 10 வருஷமாக பேசாமல் தான் இருந்தார். அந்த தினத்தந்தியில் வந்த அந்த கார்த்திக் நேதாங்கிறத பார்த்துட்டு அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் போய் அவர் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர்லாம் விட்டு காத்து எழுதியிருக்கான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட நான் பேச ஆரம்பித்தேன் ஒரு 10 வருடம் கழித்து. அதை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த பத்திரிக்கை தான். பாருங்க அப்படி பொங்குது உள்ள. அதனால் நான் நிறுத்திக்கிறேன். பத்திரிகை வெறுமனே ஒரு திரைப்படத்தையோ இல்லை ஒரு செய்தியோ சொல்லிட்டு போகிறது ஒன்றும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அது என்ன மாதிரி ஒருத்தனை தகப்பனோட சேர்த்த வச்ச ஒரு இடம், ஒரு ஊடகம் அது. அதனால் மெய்யழகன் மாதிரியான ஒரு படத்தை நீங்கள் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் சேர்த்துருக்கிறீங்க, இன்னும் நிறைய சேர்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் பிரேமண்ணாவும் சரி, நாங்களும் சரி, இன்னும் வரக்கூடிய இயக்குநர்களும் சரி, ஆகச்சிறந்த மண் சார்ந்த படங்களை இயக்குவாங்க. நீங்கள் இதே ஆதரவையும் கொடுங்க. ரொம்ப நன்றி எல்லாத்திற்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் உயர நீங்கள் போவீங்க. நாங்கள் எல்லாரும் உங்களை வந்து இதே அன்போடு ஆதரிச்சுக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி பென் இஸ் மைட்டியர் தென் அ ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தன்னுடைய வலிமையான வார்த்தைகளால் பல பேரை வந்து பயங்கரமான ஒரு இம்பேக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு இதில் போட்டுட்டாங்க. உமாதேவி அவர்கள், திஸ் இஸ் நாட் நியூ டு யூ, பட் இந்த படத்தில் இந்த யாரோ இவன் யாரோ ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு பல பேருடைய மனசில். வாங்க இந்த வெற்றியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், அவையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும், திரை விமர்சகர்களுக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே இந்த பேரன்பு எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னா பிரேம் சர்க்கிட்ட இருந்து தான். அவருடைய பேரன்பு தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்ஸையுமே வந்து ஒருங்கிணைச்சது. அதுதான் இந்த பெருவெற்றிக்கு காரணமாகவும் இருக்குது.
மிகப்பெரிய நன்றி சார் உங்களுக்கு. படத்தில் 2 பாடல்கள், அந்த 2 பாடல்களுமே எனக்கு ரொம்ப நெருக்கமான பாடல்கள், என் உணர்வுக்கும் என் வாழ்வுக்கும் நெருக்கமான பாடல்கள். அந்த 2 பாடல்களையும் ஊடகம் வந்து இன்றைக்கி நிறைய நேர்காணல்கள் நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 பாடல்களை குறிப்பிட்டு என்னுடைய எமோஷ்னலோடு நான் அதை வெளிப்படுத்தியிருக்கிறேன். மிகப்பெரிய நன்றி சார். கூடுதலாக என்னுடைய வழிகளுக்கும் பெருமருந்தாக வந்து பிரேம் சார் வந்துட்டு கமல் சார் வந்து அதில் ஒருங்கிணைச்சிருக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆறுதல். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த எங்களோட டீம், கார்த்தி சார், ராஜா சார், அரவிந்த் சார், சக்தி சார், எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து உங்களுடைய நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களை இயங்க வச்சிட்ருக்கிறது. கலித்தொகையில் ஒரு வரி வரும், அன்பெனப்படுவது தன் கிளை செராமை அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை நாடி வரக்கூடியவர்களை, தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்களை, தங்களை நம்பி இருக்கக்கூடியவர்களை விட்டுவிடாமல் இருப்பது தான் அன்பு அப்படின்றது. அத்தகையதான் 96க்கு அப்புறம் மெய்யழகனில் வந்து சேர்ந்துருக்குறோம். கோவிந்த் வசந்தாவோட அந்த டியூன் விஜய் நரேன் பாடியிருக்கக்கூடியது. உண்மையிலேயே எனக்கு அந்த பாடல் நான் கேட்குற வரைக்குமே பிரேம் சார்கிட்ட எனக்கு ஒரு முழு திருப்தியே வந்து இல்லை. அதை வந்து அந்த ரெக்கார்டிங் நேரத்தில் நான் கார்த்தி சாரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன், கார்த்தி சாரும் ராஜா சாரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட நான் அதை உள்வாங்கினதை விட அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கூடுதலாக உண்மையிலேயே நான் முழுமையாக வந்து இதில் எனக்கு திருப்தியாச்சு. அந்த பாடலுடைய முழுமை பெற்றேன். அதற்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக நம்ம நிறைய பேருடைய இந்த ரூமில் இவங்களுடைய நடிப்புக்கு ஃபேன்ஸ், இந்த படத்தில் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும், இந்த படத்தில் இந்த கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு கேரக்டர் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். இவங்களுடைய ஆக்டிங்க்கு நம்ம எல்லாருமே ஃபேன்ஸ். பட் நான் வந்து இந்த மேடையில் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஷி இஸ் வெரி இன்டெலெக்சுவல். தேவதர்ஷினி மேம் வந்து இப்படி பேசுவாங்களா, இவ்வளோ யோசிக்கிறாங்களா, இவ்வளோ நாலேஜபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக அவங்களோட இன்டர்வியூஸ் நிறைய இதில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் பயங்கரமான அவேர்னஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அழகான நடிப்பால் எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இயற்கைக்கு நன்றி ஃபஸ்ட்டு. ஏன்னா பிரேம் சார் எடுத்த படத்தை பற்றி நம்ம நன்றி சொல்லும் போது முதல்ல இயற்கைக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன ஆங்கருக்கு நன்றி. என்னம்மா இப்படி இல்லாமல் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், இதுக்கு நான் பொறுப்பில்லை, நான் எந்த மேனிப்புலேஷனும் பண்ணலை, அவங்கள தான் சொன்னாங்க. அண்ட் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். நீங்கள் உட்காரலாமா? என் ஆங்கருக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். இந்த சக்தி சாருக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா அவர் பேசிட்டாருன்னா எல்லா பாயிண்ட்டும் அவரே பேசிடுவார். அப்புறம் திங்க் மியூசிக்கில் சந்தோஷ்னு இருக்காரு, அவர் வரலையா? அவர் வந்தாலும் அதே நிலைமை தான், எல்லாத்தையுமே அவருக்கு பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போய் நன்றி அப்படின்னு நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு வர வேண்டியதுதான். ஸோ ஏன்னா ஐ திங்க் 2 பேருமே வந்து இந்த திரைப்படத்துடைய முதல் ரசிகர்கள். ஸோ அப்படி தான் எனக்கு நீங்கள் அறிமுகமானீங்க. அந்த மேடையில் நீங்கள் சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ முதல் ரசிகர்கள் நீங்கள், படத்துடைய மெயின் பிஆரே நீங்களும் சந்தோஷம்தான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் மெய்யழகன் இந்த திரைப்படத்தை புரிஞ்சுக்கிட்டு எடுக்க முன் வந்த 2D சூர்யா அண்ட் ஜோதிகாவுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஐ திங்க் வெரி ஃபியூ ப்ரொடியூசர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் இதோடைய டெப்த். ஸோ பிக் தேங்க்ஸ் டு 2D அண்ட் நம்மளுடைய இன்னொரு ப்ரொடியூசர் ராஜசேகர் பாண்டியன், த எவர் ஸ்மைலிங் மேன், எப்போவுமே சிரிச்சமுகமாக இருப்பார். அண்ட் இந்த படத்துலேயும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அரவிந்த் சாரோடைய பாஸாக வருவார். அவருக்கு ஒரு 25 லட்சத்தை அப்படி எடுத்து கொடுப்பார்ல, அவர் தான். ஸோ சார் நாங்கள் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கோம். ஆமாம். ஸோ நான் அவங்கள மீட் பண்ணுறேன் சார். நீங்கள் ஃபோன்லேயே கொடுத்துருவீங்களே, நான் மீட் கூட பண்ண வேண்டாம். ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க, அவர் தான் ராஜசேகர பாண்டியன். அடுத்து பேசுவார், அப்போ பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் திஸ் மெய்யழகன். தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் நீங்கள் கொடுக்க போகிற பணத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ யா அண்ட் நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு திரைப்படம், ஆங்கில திரைப்படம் டெர்மினல். பார்க்கும்போது அதில் டாம் ஹேங்க்ஸ் வந்து மெயின் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் பார்க்கும்போது படம் பார்த்து முடிஞ்சதும் அப்படியே
நம்ம அப்படியே ஹார்ட்லாம் அப்படியே ஓப்பன் அப் ஆகும் ஒரு இமோஷ்னலாக. ஸோ இப்படி ஒரு மனிதன் இருக்க முடியுமா அப்படின்றது ஐ திங்க் தமிழகத்தின் மெய்யழகன் வந்து நமக்கு கிடைச்ச டெர்மினல். அண்ட் நம்ம தமிழகத்தின் டாம் ஹேங்க்ஸ் இஸ் கார்த்தி. சீரியஸ்லி அது அந்த ஒரு கதாபாத்திரத்தை நம்புற விதமா நீங்க கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ இப்படி ஒரு கேரக்டர் இருக்குமான்னு எல்லாருக்குமே வந்து அது கொஞ்சம் ரொம்ப நல்லவனா இருக்கானே, ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு கதாபாத்திரம், இது நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா அது நம்பலாம் அப்படின்னு நீங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலமா யூ ஹவ் ப்ரூவ்ட் இட் டு அஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் கார்த்தி. அண்ட் அரவிந்த் சாரோட ஒரு 4-5 days ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஒரு டெடிகேஷன் அண்ட் ஃபோக்கஸ். அண்ட் அருள் அப்படின்னா இப்படி தான் இருப்பார், இப்படி தான் பேசுவார், இப்படி தான் யோசிப்பார் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தை நான் உங்ககிட்ட பார்த்தேன். இன்ஃபேக்ட் அந்த கிச்சன் சீன் when I watched it in the theater எனக்கு ரொம்ப முழுமையாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு பிடிவாதம் வந்ததுன்னா அது வந்து அந்த கேரக்டரை முழுசாக உள்வாங்கக்கூடிய ஒரு நடிகரால் தான் அதை வந்து கொண்டு வந்து சொல்ல முடியும். ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு தெரியல, ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அருள். பல பேருக்கு வந்து பல பேர் நம்மள அருளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த அருளை வந்து நம்மள சுட்டி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்மளுடைய கண்ணன் சொல்ல சொன்னார். கண்ணனுக்கு நன்றி. என்னன்னா அக்கா நீங்கள் ஒரு இக்க விட்டுட்டீங்க, 1 more அப்படின்னு கேட்பாரு. சே அப்படின்றத விட்டுட்டீங்க, 1 more அப்படின்னு கேட்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஒரு அசோசியேட் அவர். அண்ட் my dear Arvind, thank you so much. And of course சுபா வந்து என்னன்னா அவங்க 96லையும் அவங்க தான் டிசைனர். என்ன சுபா என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அந்த காஸ்டியூம் தான் எனக்கு வந்து பிரேம் சார் கொடுப்பாரு. ஸோ சார் இப்போ வந்து அவங்க ஒரு கேப் மாதிரி ஒன்று போட்டு வந்திருக்காங்க, கேப் மாதிரி ஒன்று போட்டு வந்திருக்காங்க, தப்பாயிடும். ஸோ அதுதான் அடுத்த படத்தில் என்னுடைய காஸ்டியூம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அடுத்த படத்துக்கு ரோல் நான் வந்து சீட் பண்ணிட்டேன். ரைட், தேங்க்யூ ஸோ மச் சுபா. ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப லைவ்லியாக இருக்கும் சுபா இருக்கிறதால. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கோவிந்த் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் லிரிசிஸ்ட் எல்லாருமே இந்த அண்ட் மகேந்திரன் நம்மளுடைய டிஓபி மெய்யழகனை இன்னும் அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய நன்றி. அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் டைரக்டர் மிஸ்டர் சி பிரேம்குமார், ஆடியோ லான்ச்சில் பேசும்போது அவரை சேடிஸ்ட்னு சொல்லிட்டேன். பெண்களை வந்து குறிப்பாக அழ வைப்பார் அப்படின்னு. ரொம்ப தப்பு, ஐ எம் சாரி. நீங்கள் பெண்களை மட்டும் இல்லை ஆண்களையும் சேர்த்து அழ வைப்பீங்க. மெய்யழகன் மூலமாக எல்லாரையும் அழ வச்சுட்டீங்க. நல்லா இருக்கு சார், யூஆர் அமேசிங், கிரேட். ஸோ எங்கள் அப்பா உட்பட வந்த என் கூட படம் பார்த்த எல்லா ஆண்களும் கலங்கினதை நான் பார்த்தேன், ரசித்தேன். நானும் சேடிஸ்ட்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம சமுதாயத்திலேயே அது வந்து பெண்கள்னா வல்னரபிளாக இருக்கலாம், எமோஷ்னலாக இருக்கலாம், அழலாம். பட் ஆண்கள் வந்து அழக்கூடாது, ஆண்மைக்கு அது வந்து சரியில்லை, அந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் இருக்குது, ஒரு பேட்டர்ன், ஒரு சிஸ்டம் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்துட்டு வரும். அதுக்கு மெய்யழகன் பெரிய விதத்தில் உதவி பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜின்றது எல்லாருலேயுமே இருக்குது. இப்போ பெண்லேயும் ஒரு ஆண்மை இருக்குது, ஆண்லேயும் ஒரு பெண்மை இருக்குது. பெண்ணில் இருக்கிற ஆண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த சில வருடங்களாக பெண்கள் உணர்ந்துட்டு வராங்க. ஆனால் ஆணில் இருக்கிற இந்த பெண்மையை வந்து எங்கேயோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்னும் இருக்குது பிகாஸ் ஆஃப் த கண்டிஷனிங். அது வந்து அந்த பெண்மையை வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது வந்து இயற்கையான ஒன்று, பெண்ணில் ஆண் இருக்கிறதும் ஆணில் பெண் இருக்கிறதும் ஒரு இயற்கையான ஒன்று. ஸோ மறுபடியும் இயற்கைக்கு நன்றி. நீங்கள் கொண்டு வந்து சேர்த்த இந்த இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மழை பெய்யுது சார். ஆமாம், வீட்டை விட்டு கிளம்பும்போது கொடை எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன். பிரேம் சாருக்கும் மழைக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன். ப்ரீமியர்லேயும் மழை பெஞ்சுது, இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங்லேயும் மழை பெய்யுது. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ யுவர் பியூட்டிஃபுல் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த படத்துக்கு அழகாக விமர்சனம் கொடுத்து எங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக நிறைய படத்தில் ப்ரெஸ் மீட்லலாம் நானே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் சக்தி சார். ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அவருடைய வேலையை ரொம்ப நேர்த்தியாக பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் த ஃபிலிம் தமிழ்நாட்டில் திரைப்படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சார். அனைவருக்கும் வணக்கம். பிரியதர்ஷினி மேடம் சொல்லும்போது ஒன்று சொன்னாங்க,
தேவதர்ஷினி மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, மெய்யழகன் படம் இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணாங்க அப்படின்னு. நான் நினைக்கிறேன் மெய்யழகன் படம் நிறைய மெய்யழகன்களால் உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கொள்ளலாம் முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வாழ்க்கையாக பார்த்தா மட்டும்தான் இந்த மெய்யழகனை புரிஞ்சுக்க முடியும். ஒரு நம்மளோட படம் வெளியீட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சத்யம் திரையரங்கத்தில் ப்ரீமியர் ஷோ போட்டிருந்தோம். ப்ரீமியர் ஷோ போட்டு முடித்ததுக்கு பிறகு எல்லாரும் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சூர்யா அண்ணா கிட்ட நான் இது சம்மந்தமாக கேட்குறாங்க. சூர்யா அண்ணா கேட்குறாங்க, படம் பார்த்தவங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சிருந்துச்சா, அவங்களோட ஃபீட்பேக் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஃபீட்பேக் அவ்வளோ அன்பாக இந்த படத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக யார் பேசினாலும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் பேசுறது இல்லை, அவங்க பாட்டில் ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாங்க. அவ்வளோ ஃபீட்பேக் இருக்குது, நிறைய அன்பு இருக்குது. இதை வந்து எதை நான் முன்னாடி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதை சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னேன். என்னுடைய நண்பர் ஒரு தயாரிப்பாளர் சமீபத்தில் வந்து ஒரே நேரத்தில் 3 படங்களை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அன்னைக்கு வந்து அந்த படத்தை பார்க்குறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு அவர் வெளியில் வரும்போது என்கிட்ட சொன்ன ஃபீட்பேக் என்னென்னா, 3 படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன், இரவு போய் நான் படுக்கையில் என்னால் ஒழுங்காக தூங்க முடியலை, அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது. மெய்யழகன் படம் பார்த்துட்டு என்னோட மனசு லேசாக இருக்குது, நான் இன்னைக்கு போய் நிம்மதியாக தூங்குவேன், மனுஷங்க மேலே எனக்கு நம்பிக்கை வருதுன்னாரு. மெய்யழகன் படம் பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை, மனுஷங்க மேலே எனக்கு நம்பிக்கை வருது, இன்னைக்கு இரவு வந்து என் மனசு லேசாகி நல்லா தூங்குவேன் அப்படின்னாரு. அடுத்து அவர் சொன்ன வார்த்தை, அந்த மெய்யழகன் கதாபாத்திரத்தை வந்து இன்ச்சு பை இன்ச்சாக நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் என்னென்னலாம் என்னை வந்து சரி பண்ணிக்கணும், நான் வந்து அந்த மெய்யழகனில் ஒரு 20% 30% ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நான் திருத்திக்கிறதுக்கு, என்னை நான் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் நெகிழ்ச்சியாக சொல்லியிருந்தார். நான் அந்த விஷயத்தை தான் சூர்யா அண்ணாட்ட சொன்னேன். ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்துட்டு 3 படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க தயாரிப்பாளர் இது மாதிரி சொன்னார். இது தவிர்த்து அன்னைக்கு வந்து பெரும்பான்மையான பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை முழுசாக புரிஞ்சு, இன்னும் சொல்ல போனால் பர்டிகுலராக எழுத்து ஊடகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இந்த படத்தை பற்றி புரிதலோட அவங்க வாழ்த்தின விதமும் ஒரு படத்தை வந்து எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ண விதமும் கணக்கிலே அடங்காது, அப்படி சொல்லியிருந்தாங்க. நான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு சூர்யா அண்ணாக்கிட்ட இதை நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த தயாரிப்பாளரை பற்றி சொல்கிறேன், பத்திரிகையாளர்கள் சொன்ன பாராட்டுதலை பற்றி சொல்கிறேன். சொன்னதுக்கு பிறகு சூர்யா அண்ணா மறுபடியும் கேட்ட வார்த்தை, மக்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் இல்லையா, 2Dயில் இந்த படம் பண்ணியிருக்கோம், அது வந்து மக்களுக்கு திருப்தியானதாக இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆனால் 2Dயில் பண்ண படங்களில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இந்த படம் உங்களுக்கும் சரி உங்கள் நிறுவனத்துக்கும் சரி என்ன மாதிரியான மரியாதை இருக்கோ அதோட மற்றும் ஒரு மகுடம் வச்ச மாதிரி தான் இது இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இடைமறைச்சி ஒன்று சொன்னார், அது என்னையா உங்கள் கம்பெனி நம்ம கம்பெனின்னு சொல்லினார். ஒரு நிமிஷம் ஆடி போனேன். தமிழகத்தின் கடைகோடியிலேருந்து வந்த ஒருத்தன் நான். அவர் புகழோட உச்சத்தில் வெளிச்சத்தில் அவர் இருக்கிற இடம் வேற. அவர் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும். அவர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதிராக வாழ்ந்துக்கிட்டு இருக்க மெய்யழகனாக தான் சூர்யா அண்ணனை பார்த்தேன். யார் இந்த படத்தை புரிஞ்சிக்க முடியும்? சூர்யா அண்ணா மாதிரி ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சிக்க முடியும். ஃபோனில் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு வந்து ராஜா அண்ணன்ட்ட வந்தேன். சூர்யா அண்ணா பேசும்போது நான் இது மாதிரி தவறுதலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், உங்களுக்கும் உங்கள் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டேன், நம்ம கம்பெனின்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃபர்தராக நான் என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அண்ணன்ட்ட சொன்னேன். அது எப்படி அப்படி சொல்லுவேன், அது நம்ம கம்பெனின்னு தானே சொல்லியிருக்கணும்னாரு. மெய்யழகன் 2. இதுக்கு பிறகு நான் இங்கேருந்து வந்து இந்த இயக்குனர் இந்த படத்தை வந்து எந்த அளவு நம்பி, அன்பை மட்டுமே நம்பி
ஒரு திரைப்படத்தை பண்ணியிருக்கார். பொதுவாக தஞ்சாவூர்காரங்களுக்கு தஞ்சாவூர் வந்து நம்ம வந்து நெற்களஞ்சியம்னு சொல்லுவோம். தஞ்சாவூர்காரங்களை வந்து எப்படி சொல்ல முடியும்னா, அந்த விவசாயம் பண்ணும் பொழுது எடுத்தோன்னு வந்து விதை தெளித்து பயிர் வளர்த்து தண்ணி விட்டு நாற்று பறித்து நடவு நட்டு திருப்பி தண்ணீர் விட்டு அந்த பயிர் வளரும்போது அதில் எது களை இருக்குங்கிறது கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. சாதாரண மக்களுக்கு அது தெரியாது. எது பயிர் எது களைங்கிறது வந்து வயலுக்கு வெளியில் நின்று பார்க்கும்போதே தெரியும் இதில் இவ்வளோ களை இருக்குது அப்படின்னு. அது முடித்து அதுக்கு பிறகு வந்து அது சூழ் கொண்டு பூ பூத்து காய் காய்ச்சி அது நெல்லாக மாறி திருப்பி அறுவடைக்கு வந்து மகசூல் பண்ணுவாங்க. மகசூல் பண்ணும் பொழுது அதில் வந்து நெல் மாதிரியே பதறம் சேர்ந்துருக்கும். இந்த தஞ்சாவூர்காரங்களுக்கு மட்டும்தான் நெல்லோட சேர்ந்துருக்க பதரை வந்து பிரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே தெரியும். விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப அழகாகவே பண்ணுவாங்க, எது நெல் எது பதறுன்னு. இயக்குனர், இந்த நெல்மணி தான் நம்ம பசியை போக்கக்கூடிய அரிசியை தாங்கியிருக்கும். பதறுங்களால் எந்த பிரயோஜனமுமே இருக்காது. இந்த பதறுங்களோட சேர்த்து மூட்டை கட்டினா நிறைய மூட்டைகளோட கவுண்ட் அதிகமாகும். எண்ணிக்கையை பற்றி கவலைப்படக்கூடாது. பதறுகளை பிரிக்கணும். உணவு கொடுக்கக்கூடிய நெல்மணிகளை தனியாக எடுத்துகிட்டு வரணும். அப்படிதான் என் இயக்குனர் அன்பை மட்டுமே ஆயுதமாக கொண்டு ஒரு படம் பண்ணியிருக்கார். அந்த படம் வந்து நிறைய இறைச்சலுக்கு நடுவில், நிறைய சத்தத்துக்கு நடுவில், ஒயின் ஷாப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாக சேல்ஸ் ஆகிடும். ஒயின் ஷாப்புக்கு வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டியதில்லை. மதுக்கடைகள் வந்து காலையில் 9 மணிக்கே கூட்டமாக வந்து நின்றுவாங்க. நம்ம எதை விற்கிறோம் எதை கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். 2D மாதிரியான ஒரு நிறுவனத்தில் ஒரு படம் பண்ணும் பொழுது நம்ம எதை கொடுக்கணும்னு ஒன்று யோசிச்சாரு பாருங்க. அன்பை கொடுக்கணும்னு நினச்சாரு. இந்த படம் பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து ஒரு தெரபி மாதிரி இருந்துச்சுன்னாங்க. இந்த படம் பார்த்துட்டு மனசு வந்து தெரபி மாதிரி இருந்துச்சுன்னாங்க. தேவதர்ஷினி மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, ஆண்களுக்குள்ள உள்ள பெண்மையும் பெண்மையில் உள்ள ஆண்மையும் எடுத்துகிட்டு வந்துச்சு அப்படின்னு. ஆண்கள் வந்து அழுது, அது ஆண் பெண்ணே கிடையாது. இந்த அழுகை நெகிழ்ந்து அழுதாங்க. இது வந்து மக்களை வந்து அசுவாசப்படுத்துறது. இப்போ நான் வியாபாரத்தில் இருக்கேன், நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். நான் வேற மாதிரியான படங்களை வெளியிடணும். நிறைய படங்களை வெளியிட்டு இருக்கோம். நிறைய படங்கள் டெய்லி ஓடிட்டு இருக்கோம். மாசத்துக்கு ரெண்டு முறை இதே பத்திரிகை நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கேன். ஆனால் நான் படம் பண்ணும் பொழுது மையழகன் மாதிரியான ஒரு படம் வந்து என்ன அசுவாசப்படுத்திக்க வச்சுக்குது. எனக்கான நிம்மதியை கொடுக்குது, எனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்போ நம்ம எதை கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி நான் இதை கொடுப்பேன், நான் அன்பை மட்டுமே கொடுப்பேன், மக்களுக்கு அன்பை மட்டுமே விதைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் வந்தா அந்த இயக்குனரை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது வந்து நம்ம திரைத்துறை சார்ந்த அத்தனை பேரோட கடமையாக தான் பார்க்குறேன். அதை வந்து அத்தனை பத்திரிகையாளர்கள் பண்ணியிருந்தாங்க. நான் பேர் கூட அப்படியே சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டு போகும். இப்போ கூட சோமு சார் பேசினார். ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கலை எழுதிட்டு அந்த ஆர்டிக்கல் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தார். நான் அதில் 2 ஆர்டிக்கல், மொதல் ஆர்டிக்கலை முழுசாக படிச்சுட்டு இந்தந்த பாயிண்ட் அருமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். இதில் 2வது ஆர்டிக்கல் நீங்கள் படிக்கலை. இது வந்து விமர்சனமாக எழுதலை, இது ஒரு கடமையாக நான் வந்து இதை ரசித்து சிராகித்து எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. ஒரு படைப்பு மக்கள்கிட்ட போய் சேரும் பொழுது என்ன மாதிரியான படைப்புகள் மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுல பத்திரிகையாளர்களோட கடமை ரொம்ப அதிகம். அதை மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்தீங்க. அதுக்கு எங்களோட முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திக் சாரோட படம். கார்த்திக் சார் வந்து இது வரைக்கும் 27 படம் பண்ணியிருக்காங்க. அதில் 14 படம் நான் வெளியிட்டிருக்கேன். டிஸ்ட்ரிபியூஷனில் பாதி படங்கள் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பாதி படங்கள் நான் வந்து வெளியிட்டிருக்கேன். நான் வந்து அதிகமாக டிஸ்ட்ரிபியூஷனில் நான் வெளியிட்ட ஒரு ஹீரோவோட அதிகமான படம்னா அது கார்த்திக் சாரோட படம் தான். மெய்யழகன் அப்படிங்கிறது வந்து ஒரு கார்த்திக் சார் ஃபிலிம் பண்ணும் பொழுது அது பை டிஃபால்ட்டாகவே எந்த ஊரில் என்ன மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க, எந்த படத்தை எந்த ஊரில் எடுத்துப்பாங்க, இது எல்லாமே வந்து மெமரியில் வந்து அது பாட்டில் கிடக்கும். எனக்கு வந்து கார்த்திக் சார் படம் பண்ணுறதுங்கிறது வந்து அது வந்து ஒர்க்காக இருக்காது, அது ஆத்மாத்மாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நான் இந்த படத்தை எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு டபுள் இன்ஜின் போட்ட மாதிரி. மெய்யழகன் நான் முன்னாடி படம் பார்த்துட்டேன், அதோட எனர்ஜி லெவல் வேறையாக இருந்துச்சு, அதோட எனர்ஜி மீட்டர் லெவல் வேறையாக இருந்துச்சு. நான் வந்து தேட்டருங்களில் வந்து நிறைய வந்து நெகோசியேஷன் பண்ணேன்,
ரிலீஸுக்கு நாள் வரைக்கும் பாதி திரையரங்குகள் போடாமல் இருந்தேன். ஆனால் அன்புள்ளத்தோடு அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை திரையரங்குகளையும் அதை வந்து அழகாக திரையிட்டு கொடுத்தாங்க. எங்கே பார்த்தாலும் அது வந்து போய் சேர்ந்துச்சு. இந்த இடத்துல இந்த திரையரங்க உரிமையாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அரவிந்த் சாமி சாரை பார்த்தாலே வந்து மணிரத்னம் சார் படம் பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளியே எல்லாருமே இருப்போம். அப்படி கிடையாது. அப்படி ஒரு ஸ்வீட் பர்சன். சாதாரணமாக படம் பார்த்துட்டு இது அவர் வந்து என்ன சொன்னார், என்னோட நண்பர் சொன்னார், நான் வந்து அரவிந்த் சாமி, இது என்னுடைய உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு முக்கியமான சில பேருக்கு வந்து டெக்ஸ்டே பண்ணிவிடுவார் அப்படின்னு. அது வந்து எல்லாருமே அரவிந்த் சாமி சார்லேருந்து ஒரு ரெண்டு அடி வந்து தள்ளியே இருப்பாங்க. ஏன்னா அது வந்து மணிரத்னம் சார் அசிஸ்டண்ட்டுன்னு. அப்படி கிடையாது. டைரக்ட் ஹீரோன்னு அப்படி கிடையாது. அவர் வந்து எப்படின்னா நம்ம கூட இருக்க அண்ணன், தம்பி, சித்தப்பா அந்த மாதிரியான ஒருத்தங்க, இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மாதிரி. அவர் ஒரு மெய்யழகன். நிறைய மெய்யழகன்களால் இது உருவாச்சு. இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும், ஒரு எழுத்தாளர் கார்த்திக் நேத்தாவாக இருக்கட்டும், அவங்க உமாதேவி மேடமாக இருக்கட்டும், இதில் ஒவ்வொருத்தங்களும் இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தங்களும் இந்த படத்தை வந்து தூக்கி பிடிச்ச விதமாகட்டும், இதை எடுத்துகிட்டு போய் சேர்த்த விதமாகட்டும், மிகப்பெரிய முக்கியமான ஒரு படமாக இன்னைக்கு வந்து நின்றுட்டுருக்கு. தமிழகம் எங்கும் மக்களின் பேரன்போட மிக சிறப்பாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த திரைப்படம் நான் வெளியிடுவதில் மிக பெருமிதம் கொள்கிறேன். நம்ம இயக்குனர் பிரேம் சாரோட 96 படத்தை நான் வெளியிடலன்னு வருத்தப்பட்டிருக்கேன். மெய்யழகன்னு ஒரு படத்தை வெளியிட்டதில் பெருமைப்பட்டிருக்கேன். அவரோட அடுத்த படம் என்னன்னு நான் ஆவலோடு இருக்கேன், வெயிட்டிங்கில் இருக்கேன். அனைவருக்கும் நன்றி. இத்துடன் எனக்கு வந்து இந்த படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன். இதோட அனைவருக்கும் இல்லாட்டினா கூட இந்த திரைப்படம் சார்ந்த முக்கியமானவர்களுக்கு என்னுடைய நினைவு பரிசை அளிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு வித் ஒரு பர்மிஷனோட கார்த்திக் சார், அரவிந்த் சாமி சார், பிரேம்குமார் சார், ராஜா அண்ணா ஸ்டேஜுக்கு வரணும் ப்ளீஸ். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு படம் வந்து எப்போ கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகும் அப்படின்னா, அதோடைய ஸ்டார்டிங் ப்ராசஸ்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நிறைய வேலைகள் இருக்குது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வரைக்கும். ஆனால் கடைசியாக ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கணும். மெய்யழகனில் நாங்கள்லாம் ஹாப்பி, மக்கள் எல்லாமே ஹாப்பி, ப்ரொடியூசர்ஸும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கோ ப்ரொடியூசர்கிட்ட பேசினப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. ஸோ அவரே வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் அதை பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ கோ ப்ரொடியூசர் ராஜசேகர் கற்பூரஸ் சுந்தரபாண்டியன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். வாங்க சார். தேங்க்யூ ஏஞ்சலன். அனைவருக்கும் வணக்கம்.
மெய்யழகனுக்கு நீங்கள் கொடுத்த பேரன்புக்கும் பெரிய மரியாதைக்கும் முதல் நன்றி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னா கார்த்திக் தான் சொல்லணும். ஏன்னா பிரேம் வந்து இந்த கதையை வச்சுட்டு இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. இந்த கதையை வச்சுட்டு எப்படி கார்த்திகிட்ட சொல்லலாம், கார்த்தி சார் எப்படி சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அவங்க கார்த்தி சார் தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி பிரேமை கூப்பிட்டு இந்த கதை ஒன்று வச்சுருக்கீங்களாமே கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது கதையை கேட்டுட்டு இதை 2Dயில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரேமை 2Dக்கு அனுப்பிச்சு வச்சதுக்கு முதல் நன்றி. ஏன்னா சோஷியலி ரெலவெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணணுன்றது தான் 2Dயோட அடிப்படை நோக்கம். அது நிறைய படங்களில் நிறைவேறியிருக்கு. ஆனால் அதில் வந்து ஒரு க்ரௌன் அப்படின்னு தான் சொல்லணும் மெய்யழகன். படம் பார்த்துட்டு பேசினவங்க யாருமே வந்து ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு எச்சி முழுங்கிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தையே வந்து தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அந்த கான்வர்சேஷனே. அதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? இட் வாஸ் ஸோ ஓவர்வெல்மிங் அப்படி தான் சொல்லணும். அந்த ரியலி ஓவர்வெல்மிங் ஃபீலிங். ஃபோன் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இந்த ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது எங்களால் படத்தோட. இந்த மாதிரி விஷயம் இப்போ சொல்லணும், நீங்கள் இந்த கதையை தேர்ந்தெடுத்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப பெருமையாக இருந்தது. பிரேம்க்கு அடுத்து வரேன். அரவிந்த் சார், இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் உங்களை பற்றி நிறையா சொல்லணும். பல விஷயம் நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. யூஆர் அ கிரேட் ஹியூமன் பீயிங். நிறைய விஷயத்தில் சண்டை போடுவேன் சார் கூட. ஏன்னா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போது ட்ராவலுக்கு வந்து டிக்கெட்ஸ் போடுறோம் இல்லையா, என்ன பண்ணுவாங்க, உங்கள் வேலை வந்து இந்த ஊரோட முடிஞ்சிச்சு இல்லை, அடுத்து நான் இன்னொரு ஊருக்கு போயிட்டு வந்தேன்ல, அந்த காசு வந்து நான் திரும்ப கொடுப்பேன்னு அடம் பிடிப்பாங்க. சார் எங்கள் வேலையாக தான் சார் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் இதை ஒத்துக்காமல் இது என்னுடைய பர்சனல் திருப்திக்காக நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இது வந்து எப்படின்னா ஃபோர்ஸே பண்ணிவிடுவாங்க நம்மளை. சார் நியாயமே இல்லை. இருந்தாலும் ஐ ஹவ் நெவர் சீன் திஸ் குவாலிட்டி வித் எனி ஒன் எல்ஸ் இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ சார். யூ ஆர் அ பூன் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். பிரேம், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய நேர்மை. இஸ் a straightforward person. நீங்கள் வந்து அவரை எதை சொல்லியுமே அவருடைய ஒரு ஒன்று நினச்சிட்டாரு, ஒன்று யோசிச்சிட்டாருன்னா அதுலேருந்து மாறவே மாட்டார். ஆனால் ரொம்ப நேர்மையாக என்ன பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணுவார். நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னாலே வந்து ஓகே இது பண்ணலாம் அது பண்ண வேண்டாம் அது. பட் he has been very what I should say is very understanding, at the same time stubborn. So Prem, it was great working with you. Thank you. Please do make films like this. ஏன்னா எல்லாருமே இன்க்ளூடிங் மீ we got personally connected. ஏன்னா நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா மெய்யழகன்களை பார்த்துருக்கோம். சின்ன வயசில் அன்பழகன்னான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருந்தார். he is one மெய்யழகன் for me. அண்ட் இப்பயும் என் கூடயே இருக்கிற தம்பியா அண்ணன், அவர் தம்பின்னு சொல்லிக்கிறாரு, ஆனால் இவருக்கு ஒரு வயசு மூத்தவர் 2D கார்த்தி. சின்ன வயசுலேருந்தே என் கூட வளர்ந்தவர். அவங்களாம் எப்படின்னா என்ன கேட்டாலும் எந்த நேரத்துலையும் எதை வேணால் செய்வாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம கூடயே இருப்பாங்க, ஆனால் நம்ம அவங்களை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டோம். யூ மேட் மீ ரியலைஸ் தட். தேங்க்யூ ஃபார் தட் பிரேம். அது மாதிரி எல்லாருமே ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. செல்ஃப்லெஸ்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம பெருசாக பொருட்படுத்தியிருக்க மாட்டோம், ஆனால் நம்ம கூடயே இருந்திருப்பாங்க. பட் அவங்களெல்லாம் திரும்பி பார்க்க வச்சதுக்கு நன்றி. தேங்க்யூ. தட்ஸ் ஐ சி இட் ஆஸ் அ பிக் விக்ட்ரி ஆஃப் மெய்யழகன். மகேந்திரன், கலக்கிட்டீங்க விஷுவல்ஸை.
இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக வந்து பிசி சார் வந்து இந்த படம் பண்ணுறதா நாங்கள் போய் கேட்டிருந்தோம், நானும் பிரேமும் வந்து. ஏன்னா பிரேம் வந்து இஸ் அ பிக் ஃபாலோவர் ஆஃப் பிசி சார். அண்ட் பி சார் கேட்கலான்னு சொல்லிட்டு கதை கொடுத்தப்போ அவங்க 2 hours அந்த கதையை நானும் படித்தப்போ நான் கீழே வைக்க முடியல புக்கை. 2 hours ஐ ஹேட் டு ஃபினிஷ் இட். ஏன்னா ஒரு எபிசோட் படிக்கலான்னு எடுத்தது 2 hours அது படித்து முடிக்கிற வரைக்கும் கீழே வைக்க முடியல. அப்படியே படிச்சுட்டே இருக்கேன். ஒரு 5 இடத்துல வந்து கண்ணில் தண்ணி வருது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ஒரு நாவல் ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸாக. பிசி சாரும் அதே சொன்னாங்க, என்னால் கீழே வைக்க முடியல புக்கை அப்படின்ட்டு. ஒரு குழந்தை மாதிரி ஆகி இது எப்படி இது பண்ணலாம் அது பண்ணலாம் லைட்டிங் பண்ணலாம், அடுத்த நாள் பிரேமை கூப்பிட்டு உட்கார வச்சு உடனே வான்னு சொல்லி பண்ணலான்னு சொல்லி எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு ஹெல்த் ரீசன்ஸ் அவங்களால பண்ண முடியல. பட் மகேந்திரன், நீங்கள் பிசி சாரே பார்த்தா டெஃபினட்டாக உங்களை பாராட்டுவாங்க. இன்னும் பேசினாங்களான்னு தெரியல உங்கள்கிட்ட. பட் brilliant ஒர்க் அண்ட் இட் வாஸ் ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் கிரேட் டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ. தேவதர்ஷினி மேம், உங்களை சொல்லவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் நான் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட்டுக்குன்னு சொல்லிக்கிறேன். எங்கள் படங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து எங்களுக்காக பண்ணி கொடுக்குறீங்க. தேங்க்யூ. அண்ட் wherever you are, you change the whole அந்த சீனையே மாற்றிடுறீங்க. யூ டேக் us all inside into the character. Shubha, thank you. Umadevi ma'am, thank you. Karthik Neta, thank you. And Arvind and Kannan, 2 pillars of Prem. அவங்க ஆல்சோ அதர் ADs. பட் எல்லா ஒர்க்கையும் அவங்க தலையில் தூக்கி போட்டுட்டு ஏன்னா இது வந்து இப்போ இந்த டீம் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இட் வாஸ் நாட் லைக் ஒர்க்கிங் இன் இது ஒரு ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இல்லை, ஒரு நாவல் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது இது ப்ரொடக்ஷன் வைஸ் சேயிங். பிகாஸ் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, விட்டு கொடுத்து இது பண்ணி அட்ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படி தான் நாங்கள் வந்து இந்த படத்தோட மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. தேங்க்யூ பிரேம் ஃபார் தட் ஆஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். சக்தி, நீங்கள் சக்திகிட்ட எப்பயுமே நான் என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட் நீங்கள் ஆடியோ லான்ச்சில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க சக்தி, ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட் வைப்பேன். ஆனால் இந்த படத்துக்கு நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன். அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 10 நிமிஷத்துலேயே அழுக ஆரம்பிச்சிட்டேன்னா, இந்த படத்துக்கு நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் தடை போடாதீங்க, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. தேங்க்யூ சக்தி ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் த தியேட்டர் ஓனர்ஸ், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி. ஏன்னா எல்லாருமே நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்த்தது, மனசார வாழ்த்துனது, அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. 2D டீம், மனோஜ், செந்தில், ஆல் மை மேனேஜர்ஸ், மை அக்கௌண்டன்ட் பானு, சத்யா, கார்த்தி அண்ட் என்டையர் டீம் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த லவ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக நம்மளுடைய இயக்குனர் பிரேம்குமார் அவர்கள், 1 மணி நேரம் இவர்கிட்ட பேசினா போதும், சினிமா மேலே எவ்வளோ தீரா காதல் இவருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம். அதை வந்து அவருடைய படத்தின் மூலமாக நம்மளையும் செய்ய வைப்பார். நம்மளும் அவருடைய படங்களை வந்து அவ்வளோ காதலிப்போம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், உலகம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறப்போ நம்ம பேச மறந்த உணர்வுகளையும் உறவுகளையும் மேம்படுத்தி ஒரு கதையை கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச். இது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒர்க் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாங்களும் உங்களை வந்து அப்படி ஆற தழுவி கொண்டு போயிட்டே இருப்போம் இன்னும் பெரிய இடங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். வாங்க சார், ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தான் போகணுன்னு நினச்சேன். ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் நன்றியை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் என் கூட இருந்த எல்லாருக்கும் நன்றி. குறிப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இவங்களோட பங்களிப்பு வந்து வெளியில் தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல என்னோடய டைரக்ஷன் டீம், ஏன்னா என் கூட வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட இருந்த அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றி. குறிப்பாக என்னுடைய கோ டைரக்டர்ஸ் கண்ணன் அண்ட் அரவிந்த். ஏன்னா அவங்க தான் என்கிட்ட டைரெக்டாக வந்து பேசுவாங்க. அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால்
தேங்க்ஸ். அடுத்தது என்னோட பாடலாசிரியர்கள் கார்த்திக் நேதா, உமாதேவி, அவங்க 2 பேரும் என்னுடைய வணக்கத்துக்குரியவர்கள் சொல்லுவேன். ஏன்னா தினைக்கும் அவங்க வேலையே தமிழோட இருக்கிறதா, அதனால் எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை உண்டு. அண்ட் அவங்களுடைய இந்த படம் இந்த உணர்வெல்லாம் சொல்கிறதுக்கு அது அவங்களுடைய பாடல் வரிகள் எவ்வளோ பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி 2 பேருக்கும். சுபஸ்ரீ, காஸ்டியூம் டிசைனர், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். நான் சென்னைக்கு 99 வந்தேன், அப்போலேருந்து எனக்கு அவ்வளோ தெரியும். என்னுடைய எல்லா ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறா. சினிமாக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி நான் தான் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். அண்ட் 96 இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸ் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது 1-2 தான் இருக்கும், ஆனால் அது ஸ்பெஷலாக தெரியும். அது தேங்க்ஸ். அண்ட் தேவதர்ஷினி மேம், எனக்கு புதுசாக ஒரு தேங்க்யூ. சினிமாலையும் சரி, என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் சரி, தவிர்க்க முடியாத ஒரு நபர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். மகேந்திரன் என் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அப்போலேருந்து எனக்கு தெரியும். 99லேருந்து அகைன் என்னோட பேட்ச்மேட் அவன். 2 பேருக்கும் ஒரே ஸ்டைல் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, பார்க்கவும் ஒரே மாதிரி இருப்போம். அதனால் அண்ணன் தம்பின்னு பல பேர் நினச்சிப்பாங்க. சிவகுமார் சார் ஒருத்தரை வேடிக்கையாக சொன்னாங்க, ஏன்டா ஒன்றா படித்தா ஒரே மாதிரி இருப்பீங்களா அப்படின்னு. இந்த 96 கூட 2 பேரும் ஒரே அளவில் இருந்தோம். இந்த படம் பண்ணும்போது அவன் என்ன செய்கிறான்னே எனக்கு புரியல. என்னென்னமோ செய்கிறான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சந்தேகம் கேட்குறதையோ இல்லை கரெக்ஷன் சொல்கிறத நான் கொஞ்சம் விட்டுட்டேன். அது படங்களோட ரிவ்யூ, மெய்யழகனோட ரிவ்யூ வரும்போது தான் தெரிஞ்சுது. அவ்வளோ பாராட்டியிருந்தாங்க. சரி, நம்ம ரொம்ப பின்தங்கிட்டோம், 8 வருஷம் ஆச்சு சினிமாட்டோகிராஃபி பண்ணி, அதனால் இனிமேல் வாயை முடிக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு. தேங்க்ஸ்டா. ராஜசேகர் சார், நான் ராஜசேகர் சார்னு சொல்லும் போது நான் மொத்த ப்ரொடக்ஷன் டீமையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். இவ்வளோ டிசிப்ளின், இவ்வளோ ஃப்ரீடம் அகெயின் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா நான் கேமராமேனாக ஒரு 8 படம் பண்ணியிருக்கேன், டேரக்டராக இது எனக்கு 2வது படம். இது நான் பார்த்ததில்லை. அண்டு பொதுவாக நான் யார்கிட்டையாவது சண்டை போட்டேன்னா திருப்பி அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன். அதோட முடிஞ்சிருச்சு. லைஃப்லேருந்து தூக்கி நான் ஓரமாக வச்சுருவேன் அவங்கள. ஆனால் நான் லைஃப்லேயே அதிகமாக சண்டை போட்டது ராஜசேகர் சார் தான். அவரை விட முடியல, மனசு வரமாட்டேங்குது. லவ் யூ சார். ஸோ நான் 2Dன்னு சொல்லும் போது நான் சூர்யா சாரையும் ஜோதிகா மேம் நான் சொல்லி ஆகணும். ஜோதிகா மேம் இது வரைக்கும் எதுக்கும் வரல. கண்டிப்பாக ஏதாவது ஒரு அக்கேஷனில் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சூர்யா அண்ணன் கூட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் டைரக்டராக. ஒருவேளை இந்த படம் 2Dயில் பண்ணலன்னா இந்த படம் இந்த அளவுக்கு வந்திருக்குமா, இல்லை இந்த படம் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறதே டவுட் தான். ஏன்னா இது வந்து அப்சல்யூட் ஃப்ரீடம்னு சொல்லுவேன் எங்கேயுமே. ஏன்னா இந்த கதையை முதல்ல யாராவது பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா மெய்யழகனாக வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க. ஸோ தேங்க்யூ அகெயின். அண்ட் மெய்யழகனோட முகமாக 2 கண்களாக இருக்க அரவிந்த் சார் அண்ட் கார்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நிறைவாக இருக்குது. ஏன்னா பலரும் அதை சொல்லும் போது, ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அதில் வரக்கூடிய அந்த அன்பு, கண்ணீர், சிரிப்பு, அது எல்லாத்துக்கும் நீங்கள் 2 பேர் தான் காரணம். ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் மட்டும் இல்லை, நான் என்னோடய டீம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனல். ஸோ மெய்யழகனுக்கு மட்டும் இல்லை, எங்கள் டீமுக்கு நீங்கள் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், எங்களுக்கு ஒரு பெரிய பாலமாக நீங்கள் அமைஞ்சிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் விமர்சனம் தாண்டி பலர் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இந்த படத்தை பற்றின கருத்துக்களை வந்து
கட்டுரையாக எழுதி எனக்கு வாட்ஸ்அப்லலாம் அனுப்புனாங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப நன்றி. ஸோ அந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றிலாம் எழுதியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு எப்போவுமே எங்களுக்கு வேணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக நம்மளுடைய மெய்யழகன் கார்த்தி அவர்கள். ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிரேம் சார்கிட்ட பேசியிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த படத்தில் கார்த்தி சார், அரவிந்த் சாமி சார் 2 பேருடைய நடிப்பும் வந்து பெரிதளவில் பேசப்படும் அப்படின்னு. there's no denial about it at all. அவ்வளோ ஃபினாமினலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அவ்வளோ ஒரு ஸ்பான்டினிட்டி, எல்லா இடத்துலையும் அவ்வளோ அழகான ஒரு ஆக்டிங்கை கேரி பண்ணீங்க. 96 வந்து இன்னைக்கு வரைக்கும் பல பேர் நாங்கள் திருப்பி வாட்ச் பண்ணுவோம், இத்தனை வாட்டி நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. there's no doubt மெய்யழகன் அதே மாதிரி ஒரு ரீவாட்சபிள் ஃபில்மாக இருக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் திஸ். வாங்க சார். முதல்ல பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பற்றி அத்தனை வரிகள், அத்தனை பாராட்டு வரிகள் எழுதி இந்த படத்தை கொண்டாடினவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. அதே சமயத்தில் உலகத்தில் எங்கேருந்தோ சின்ன ஒரு மூலைகள் இருந்து இந்த படத்தை பற்றி, இந்த படத்தை ரசித்து இந்த படம் என்ன தாக்கத்தை அவங்க மேலே ஏற்படுத்தியிருக்குன்னு தொடர்ந்து ஒரு மீம்ஸாகவும் பதிவுகளாகவும் ரீல்ஸாகவும் போட்டுகிட்டே இருக்கிற தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். தனித்தனியாக நன்றி சொல்ல முடியல, ஆனால் அவ்வளோ பேர் இந்த படத்தை பாராட்டியிருக்கீங்க, புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அருமையான படங்களை நமக்கு கொடுத்த முக்கியமான இயக்குநர்களும் நடிகர்களுக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். பாலச்சந்தர் சார், கே விஸ்வநாத் சார், பாலு மகேந்திரா சார், மகேந்திரன் சார், கமல் சார், அவங்களாம் நம்ம சின்ன வயசில் அவங்க வந்து வெறும் உறவுகளை வச்சு கதைகள் பண்ணி அதை ரசிக்க வச்சு அதை நீங்கள் தூங்க விடாமல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி படங்கள் நமக்கு கிடைக்காதான்னு ஏங்குறப்போ அப்படி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு. அந்த கதையை எப்படி மிஸ் பண்ணுறது? எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் வந்து பத்திரிகையில் இருக்கிற எல்லாரும் நான் சந்திச்சப்போ ஞாபகம் இருக்குது. நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள், நீங்கள் பருத்தி வீரனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பொழுதுபோக்கு படம் பண்ணுங்கள், ஆனால் நல்ல படங்கள் தேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க. நான் மறக்கவே மாட்டேன். அதுலேருந்து நான் என்னுடைய பாதையும் நான் தேர்ந்தெடுத்த படங்களும் உங்களுக்கு தெரியும். இந்த படம் வரும்போதும் இந்த படம் பண்ண வேண்டிய படம் இது வந்து இந்த படம் எவ்வளோ ஒரு உரையாடல்களை உருவாக்கியிருக்கு, எத்தனை பேர் ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சுருக்கு. ஒரு கலைப்படைப்புக்கும் நல்ல கலைப்படைப்புக்கும் முதல் விஷயமே இந்த உரையாடலை ஏற்படுத்துறது, ஒரு விவாதத்தை ஏற்படுத்துறது தான். அப்படி அவ்வளோ விஷயங்களை வந்து இந்த படம் பேச வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த படத்துடைய வெற்றிக்கூட மிகப்பெரிய முக்கியமான ரீசன். அப்படி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை, எல்லா கலை அம்சத்தையும் சேர்ந்த ஒரு கலைப்படைப்புன்னு காமிச்சிக்கிறதுக்கு எப்பாதான் நல்ல படங்கள் அமையும். அப்படி ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு 30லேருந்து அபவ் இருக்கிறவங்க, வாழ்க்கையில் கொஞ்சமாவது கஷ்டத்தை பார்த்தவங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் புரியும்னு நம்பினேன். அண்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கு இல்லையா, ஒரு செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஒரு சமுதாயம் வளர்ந்துருக்கும், அவங்களோட எண்ண ஓட்டங்கள் வேறையாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இருந்தவங்களோட எண்ண ஓட்டங்கள் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு தொழிலுக்காக வந்து சிட்டிக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடுறோம், நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடுறோம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து கண்ணு முன்னாடி நிற்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு. அப்போ இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு. அதே ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சொன்னாரு, அன்பை விதைச்சிட்டோம்னா போதும்னு. அன்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, அதை வெளில கொண்டு வந்தா போதும். இது ஒரு ஃபேஷனபிளான விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து கான்ட்ரவர்சி தான் எல்லாரும் அதிகமாக பார்ப்பாங்கன்னு கான்ட்ரவர்சி பண்ணி போயிட்டு இருந்தாலும், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு ஒரு செஞ்ச உதவி ஒரு சின்ன வீடியோவாக வந்து அதனோட வியூஸ் தான் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அதை எடுத்துட்டு வந்து ஒரு கதையாக எழுதியிருக்காரு. அதை எப்படியாவது பண்ணிடணும்னு ஆசைப்பட்டோம். அப்போ 2D கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் இந்த முழுமையாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக வந்து சேரும்னு நம்பணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து ராஜாக்கும் கார்த்தியனன் டீம் மேனேஜர்ஸ் செந்தில் சார் இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே நைட் ஷூட்டு கூடயே இருந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் கண்டினியூஸாக வந்து முடிஞ்சதுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் 96ங்கிற ஒரு படத்தில் ஏற்கனவே எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் அவங்களோட ரசிகர்களாக இருக்கிறோம். ஆனால் திரும்ப அதே டீம் இன்னொரு படம் எடுக்கிறாங்கன்றப்போ அவங்க எல்லாரும் ஒரு குடும்பமாக உட்காந்து அதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லணும்னா எடிட்டிங் எடுத்துட்டோம்னா எங்கே எடிட் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போகிறது வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை. அந்த உரையாடலுக்கும் கற்பனைகளாக இருக்கிற அந்த பழைய கால காட்சிகளுக்கும் ஜம்பே இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக கொண்டு போனது கோவிந்த் வசந்தாவோட இசை,
மாடை பார்க்கும்போது அது என்னமோ ஒரு தெய்வம் மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஒரு சைக்கிள் பார்க்குறப்போ அது விலை மதிப்பில்லாத ஒரு பழைய சைக்கிளுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குங்கிறது. என் கசின் சொல்கிறான், அந்த படம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு நீ வந்துடுறா பார்த்துக்கலான்னு சொன்னார். அது நான் ரியலைஸ் பண்ணதே இல்லை அந்த மோமெண்ட்டை. எப்போ என் வாழ்க்கை மாறுச்சுன்னு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த ஒரு ஃபோன் கால் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. அப்படி நம்ம யாருக்குமே நம்மளை அறியாமல் பண்ண உதவி அவங்க லைஃபே மாற்ற முடியும்னு சொன்னால் அப்போ தெரிஞ்சு எவ்வளோ உதவி பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சுன்னு சொல்கிறான். அப்படி எல்லாருடைய மனசாட்சியாக எல்லாரையுமே வந்து இந்த படம் கேள்வி கேட்க வச்சுட்டு இருக்குன்னா அதுக்கு அந்த இசை கொடுக்குற வேல்யூ இருக்கு இல்லையா, அது அவ்வளோ முக்கியமாக நான் பார்த்தேன். கேமரா ஒர்க்காக வந்து மகி எப்போ வேலை செஞ்சாப்புலனே தெரில, தள்ளி தான் இருப்பாப்புல, கிட்டே வரமாட்டாங்க. ஒரு கிட்ட வந்து கேமரா வச்சு இது சினிமான்னு காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்லை, எல்லா இடத்துலையும் தள்ளி இருப்பாங்க. ஏன் பிரதர் இந்த படத்தில் இந்த ட்ராலி ஷாட்டு இந்த ஜிம்மி ஜிப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். எந்த இடத்துலையும் சினிமான்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கேமரா தள்ளியே இருக்கும், எங்ககிட்டே வந்ததே இல்லை. ஒரு நாள் கூட நானும் சாரும் நடிக்கிறப்போ நாங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கோங்கிற உணர்வே இல்லை. நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம், ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட இருக்கிறப்போ தான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்குவோம். அப்படி எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கதையில் இருந்திருந்தாலும் அதுக்கான சூழலை வந்து அவ்வளோ அழகாக ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. லைவ் சவுண்டாக இருக்கிறனால எல்லாரும் பின் ட்ராப் சைலன்ஸில் இருப்பாங்க. அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அசிஸ்டன்ட் கேமராமேனுக்கும் நன்றி சொல்லணும். அந்த செட்டை அப்படியே வந்து அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணதுக்கு. இல்லாட்டி இந்த படம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஜோன் அவுட்டாக உள்ளே போய் நம்மளுடைய சரித்திரமும் நம்ம சமூகத்தில் நகர்ந்த நிகழ்ச்சிகளும், ஏன்னா நமக்கு வராத வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து உன்னை சுற்றி இருக்கிற விஷயம் என்னைக்காவது நாள் உன்னை பாதிக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கும். ஆனால் ஒருத்தன் அதை எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பேசுகிறான் இல்லையா, அப்போ தான் அதனோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியுது. அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிறது வந்து எனக்கே ஒரு படிப்படியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, லார்ஜ் ஹார்ட்டடாக இரு, உன்னால் எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்க முடியுமோ இரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படி பெருந்தன்மையாக இருந்தால் தான் சில முடிவுகள் எடுக்க முடியும், சில தருணங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும். அப்போ தான் எல்லார் மேலேயும் அன்பாக இருக்க முடியும், நம்ம மேலே கோவப்பட்டவங்க மேலேயும் நம்மளால் அன்பாக இருக்க முடியும். அந்த மாதிரியான சூழல் இந்த படம் திருப்பி எனக்கு ஏற்படுத்தி கொடுச்சுன்னு சொல்லலாம். ராஜா சொன்ன மாதிரி நம்ம ஊரில் சொந்தக்காரங்க இருப்பாங்க, சம்மரானா ஊருக்கு நான் போயிடுவேன், அவங்க தகுதிக்கு மீறி நம்மளை கவனிப்பாங்க. அது நம்ம மெட்ராஸ்லேருந்து வர பசங்க, அதனால் இவங்க நல்ல பிஸ்கெட் தான் சாப்பிடுவாங்க, ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க. ஆனால் நம்ம சாப்பிடாம கூட வருவோம், கையில் தொட்டு கூட பார்க்க மாட்டோம். ஆனால் நான் அவங்க சாப்பிட்றமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் அப்போ நான் நினச்சி பார்க்கவே இல்லை, இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். நம்ம மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே அன்பு காட்டினவங்கள நம்ம வந்து அங்கீகரிக்கிறோமா, அதை திருப்பி கொடுக்குறோமா அப்படின்னு திரும்ப யோசிச்சு பார்க்குறேன். அப்போ அது திரும்ப ஞாபகப்படுத்துது. திரும்ப ஊருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோமா இல்லை மறந்துட்டோமா, இந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது. அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்க நிறையா நினைவுகளை வெளியில் கொண்டு வருது. அவங்க எழுதி தள்ளுறாங்க, பேஜாக எழுதி தள்ளுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. சரி, நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் ஓடுதான்னு பார்த்தா ஆந்திராலையும் நல்லா அதே ரெஸ்பான்ஸ் இருக்குது, கேரளாவில் போனாலும் அதே மாதிரி இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு அந்த வேல்யூ ஜாஸ்தி தெரியுது. ஸோ இதுக்காக இந்த படம் எடுத்தோம், என்ன சொல்ல முயற்சி பண்ணமோ அது போய் சேர்ந்துருக்கு. எல்லாரும் ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்கிறாங்க. அதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும்? அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்கள், அது கொடுத்த அங்கீகாரம் தான். நீங்கள் அந்த படத்தை பாராட்டினதும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னது தான் அதை முழுமை அடைக்குது. ஸோ பத்திரிகை நண்பர்களுக்கும், நிறைய பேர் நண்பர்களும் சொல்லக்கூடாது, பெரியவங்க, நான் சின்ன வயசுல அங்கிள்னு கூப்பிட்டவங்களாம் இங்கே இருக்காங்க, அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து எங்கள் அத்தானை மிஸ் பண்ண முடியாது, அத்தானை கடைசியாக வர்றேன். பட் பிரேம் அவரோட எழுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சுருக்காரு, இப்போ நான் அப்டேட்டாக கொடுத்துட்றேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒன்று வச்சுருக்காரு, அது நடைய படித்து முடிச்சதுக்கப்புறமா யாரையா நீன்னு கேட்குற அளவுக்கு மரியாதைலாம் போயிடும்ல. ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, டே யாரா நீ எப்படா அப்படி எழுதுற, எனக்கு அவருக்கு ஒரே வயசு தான், நெக்ஸ்ட் டைம் டை அடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம அப்படி ஒரு நடை அவரோட எழுத்துல இருக்கிறது வந்து பிரமாதமாக இருந்துச்சு. அது எப்போ நீங்கள் எழுதி முடிப்பீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு ரொம்ப கேப் விடாமல் எழுதி முடிங்க. அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அந்த கோயிலேருந்து அந்த பையன் கிளம்பி வரும்போது அந்த யானை மேலே டச் பண்ணுது, அங்கேயே வந்து எல்லாரும் எமோஷனல் ஆகிட்டாங்க. அப்படி வந்து ஒரு 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 சரியான ஒரு காட்சியும் சரியான ஒரு இசை மட்டுமே ஒருத்தரை வந்து அள வைக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மறுபடியும் எனக்கு ஒரு லெசனாகவே இருந்துச்சு இந்த படத்தில். அது என்னால் ஃபஸ்ட்டு உணர முடியல, தியேட்டரில் பார்க்குறப்போ தான் நான் அதை உணர்றேன். ஸோ அப்படி வந்து நுணுக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு அருமை நமக்கு தெரியுது. வெகு சில பாடல்கள் தான் வந்து நமக்குள்ளே போய் நம்மளை வந்து பாட வைக்கும், நமக்குள்ளே போய் நம்மளை செய்ய வைக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் நான் கேட்டே இருப்பேன். ஏங்க இந்த படத்தில் வந்து 96 மாதிரி ஹிட் சாங்லாம் இல்லையா? ஆமாம் பிரதர், இந்த படத்தில் லவ் சாங்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு முதல்ல. ஆனால் இதில் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கிறது இருக்கு இல்லையா, அது அவ்வளோ
வந்து இந்த போகிறேன் நான் போகிறேங்கிற சாங்கும் யாரவன்கிற அந்த சாங்கும் கமல் சாரோட வாய்ஸ் வரும்போது கமல் சாருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது. அவருக்கு வந்து இந்த படத்தை அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு. ஆனால் அண்ணாக்காக வந்து அவர் முடிக்கும் போதும் பாடும்போதும் நாங்கள் இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அவ்வளோ பேருக்கு வந்து அது எல்லாரும் சொல்கிறாங்களே, அந்த யாரோ வந்து என்னை ரொம்ப நெருங்கினவனை கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா. அதில் இலகி தான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க. அது கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். அவருக்கும் நன்றி சொல்லணும். அதுமாதிரி எழுத்தாளர்கள் வந்து அந்த வரிகள் இருக்கு இல்லையா, மழை நீரில் கரைந்தே போவதில்லை மலை என்றும் மலைதானே அப்படின்னு வந்து கமல் சார் பாடும்போது ஐயோ இதெல்லாம் சின்ன வயசுல தான் இந்த மாதிரி நம்ம உணர்ந்துருக்கோம்ல அப்படின்னு அந்த மாதிரியான உணர்ச்சிகள். அது நம்ம வந்து நிறைய நாள் சினிமாலேயே இருந்திருக்கோம், அது சினிமாவை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அதில் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி இல்லாமல் அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது. நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நான், பட் அதை தாண்டி நம்மளால் ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இதமாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும்போதும் படம் பார்க்கும்போதும். அத்தான் மேட்டருக்கு வந்தால் வந்து என்ன சார் சொல்லட்டுமா வேணாமா சார் நீ ரொம்ப பேசுவ அப்படின்னாரு முதல்ல. வேறு வழியில் சார் அந்த படத்துக்கெல்லாம் பேசி தான் ஆகணும். ஏன்னா வந்து அந்த ஃபோன் கான்வர்சேஷன் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அப்போ தான் நான் ஷூட்டிங் இல்லை, மற்ற நாள்லாம் கூடயே தான் இருந்திருக்கேன். அப்போ தான் நான் தொல்லை பண்ணுறதுக்கு பக்கத்தில் இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ட்ரூ கலர் போட்டால் நம்பரை கண்டுபிடிச்சலாமே. நம்பர் கண்டுபிடிக்கிறது இந்த கதை கிடையாது, அது கிடையாது. என் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கான், எனக்கு அவனை தெரியல, அதை நான் மறைச்சிருந்திருக்கேன். அப்போ நான் எவ்வளோ ஒரு தப்பானவன், நான் எவ்வளோ வந்து எனக்கு வந்து நான் ஒரு தப்பு செஞ்சுருக்கேன். அந்த தப்பை நான் அவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதா இதில் அந்த இருக்கிற அந்த ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். டக்குன்னு நம்பர் தெரிஞ்சுட்டே எனக்கு தெரியுண்டா அப்படின்னு சொல்கிறது கிடையாது. நான் மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மோசமானவன், எனக்கு உன்னை தெரியல அப்படின்னு சொல்கிறது ஒரு உண்மை இருக்கு இல்லையா, அது அந்த கண்ணில் பார்த்தேன். அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் பார்த்தேன். அது வந்து பிரமாதமாக இருந்துச்சு. சார்கிட்ட நான் சொன்னேன், சார் சான்ஸே இல்லை சார், அப்பப்பா அப்படின்ட்டார் ஒரே செகண்டில். ஆனால் அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல, அவ்வளோ நேர்மையாக இருந்ததான் அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு. அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை, எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாராவது கேட்டு சொல்கிறது இல்லை, எனக்கு ஒன்று தெரியல, நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணில் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பேச பேச டே தாங்க முடியலடா சொல்லி தொடடாங்கிறப்போ அந்த உரிமையும் இருந்துச்சு. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும், போட்டியெல்லாம் போடலை. அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசி பேசி ரசித்து ஒர்க் பண்ணோம். ஸோ வந்து சாருக்கெலாம் தேங்க்லாம் சொல்லிட முடியாது, அடிக்கடி போய் தொலை பண்ணிகிட்டே தான் இருப்போம் நாங்கள் தொடர்ந்து. பட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார், நான் அவ்வளோ ரசித்து பார்த்தேன் அந்த காட்சிகளை. அதே மாதிரி இவன் யாருன்னு தெரியாமல் இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும், அது புக்கில் கூட அவர் அப்படி எழுதலை, உங்களுக்கு அந்த கிரெடிட் கிடையாது. அருள்மொழியை வந்து நீங்கள் அப்படி எழுதலை, அதை எங்கள் அத்தான் தான் அப்படி ஆக்கியிருக்காரு. அதை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போனது வந்து எங்கள் அத்தான் தான். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை லேயராக புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும். அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவலில் அவன் வந்து ஒரு மரம் மாதிரி தான் எழுதியிருந்தார். எல்லா உணர்ச்சிகளும் அற்று போன ஒரு மரம் மாதிரி தான் அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருந்தார். அப்படி இல்லாமல் அது உணர்ச்சி பூர்வமாக வந்து அது ஃபஸ்ட்டு எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. யார் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வராங்கன்னு பார்ப்போமா அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு ஆடி போயிட்டேன், இப்படி இல்லையே அப்படி எழுதலையே அப்படின்னு. அப்போ தான் வந்து திரும்ப எனக்கு நாங்கள் ஊருக்கு போனால் எப்படி இருப்போமோ அப்போ வந்து எப்படி ஒருத்தன் இலகுறான் அப்படிங்கிறத வந்து அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்துருப்பார். இல்லை நான் சொல்லி தான் ஆக முடியாது, இவ்வளோ பேர் இருக்காங்களே, நான் சொல்லி தான் ஆகணும், வேற எப்போ சொல்கிறது. ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சார், லவ் யூ சார். அண்ட் இந்த தருணத்தில் எனக்கு இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பேச அனுமதிச்சேன் உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறையா மிஸ் பண்ணுறேன்னா அப்படின்னு யோசிக்கிறேன். சக்தி இன்னொரு பேச்சாளர் எங்களுக்கு ரெடி ஆகிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு. ரொம்ப அழகாக சொன்னீங்க டைரக்டர் பற்றி, அவ்வளோ அழகாக சொன்னீங்க. எப்படி வந்து நிறையா மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அதில் வந்து அரிசியும் உமியும் சேர்ந்துருந்தால் அதுக்கு வேல்யூ இல்லை, அரிசி மட்டும் இருந்தால் தான் வேல்யூ. அப்போ எத்தனை மூட்டைங்கிறது கணக்கு இல்லை, மூட்டை மட்டும் அரிசி இருக்கா அது உணவாகுமாங்கிறது தான் முக்கியம். அதனால் கம்மியான படங்கள் பண்ணாலும் நல்ல படங்களாக பண்ணுவார் நிச்சயமாக அவர். பட் அது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நன்றி. அண்ட் அனைவருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு, படத்தை வேலை செஞ்ச அனைவருக்கும், அந்த மாடுலேருந்து அந்த பாம்புலேருந்து அந்த சைக்கிள்லேருந்து அந்த செருப்பு வரைக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு, இந்த பெருமையை கொடுத்ததுக்கு மறுபடியும் அண்ணாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அடிக்கடி வந்து நான் சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த படத்தை பற்றி, இந்த மாதிரி திரும்ப அடிக்கடி படம் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் பி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அன்னி முந்தனே தான் படம் பார்த்தாங்க, ஒரு ப்ரொடியூசராக பொறுப்பாக ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பார்க்க வேண்டாம், படம் பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ அன்னி கூப்பிட்டு ஸோ ப்ரௌட் கார்த்தி, இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ணு. இங்கே வியாபாரம் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் இங்கே இன்னொன்று வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமாக இருக்கிற படங்கள் வந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஸோ நன்றி.
என்னுடைய 2 ப்ரொடியூசர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக நம்மளுடைய அரவிந்த் சுவாமி அவர்கள். ஆக்சுவலி எங்களுடைய கேர்ள்ஸ் குரூப்பில் ஒரு மீம் வந்து ஒன்று ஷேர் ஆச்சு. வை டு யூ லைக் அரவிந்த் சுவாமி அப்படின்ட்டு. பிகாஸ் ஹீஸ் அரவிந்த் சுவாமிங்க, அதுவே போதுமே, அதை தாண்டி வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். பட் இந்த படத்துக்கு அப்புறமா ஐ திங்க் மக்களுக்கும் அரவிந்த் சுவாமி அவர்களுக்குமான அந்த உறவுடைய நெருக்கம் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சின்ன கண் அசைவுக்கு அவ்வளோ வருத்தமா, அவ்வளோ உடல் மொழிக்கு இவ்வளோ ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியுமா? இப்படி ஒருத்தரால் ஒரு இமோஷன், எனக்கு அந்த தவிப்பு ஃபீல் ஆகுது, எனக்கு அந்த ஒரு நெருக்கம் தெரியுது மனசில் அப்படின்ற ஒரு கனெக்டை வந்து அந்த கேரக்டர் மூலமாக அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து அவ்வளோ உயிர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆடியோ ஃபங்க்ஷனில் அண்ட் சில இன்டர்வியூஸில் அண்ட் பர்சனலாக மீட் பண்ணும்போது எங்கள் டீம் எல்லாருக்கும் பர்சனலாக தேங்க்யூ சொல்லியிருக்கேன். அண்ட் திருப்பி அதை ரிப்பீட் பண்ண வேணான்னு பார்க்குறேன் எல்லாருக்கும். தேங்க்யூ எவ்ரிபடி. இட் இஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் ஃபில்ம்ஸ் தட் ஐ ஹவ் ஒர்க்ட் வித். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச். ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் இங்கே இல்லை, கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் முடிச்சுட்டு நான் வெளிநாடு போக வேண்டியிருந்துச்சு. ஸோ போயிட்டு நேற்று தான் வந்தேன். ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சக்தி சார் அண்ட் யோர் டீம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னோட கனெக்ஷன் ஆஃப்கோர்ஸ் கார்த்தியோட அண்ட் பிரேம் சரோட அண்ட் ராஜசேகர் சரோட எல்லாம் ஃபோனில் பேசி கேட்டுக்குவேன் எப்படி எல்லாம் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்குன்னு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் வந்து உங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் தேங்க்யூ வெரி மச். என் நடிப்பை அப்ரிஷியேட் பண்ணீங்க, அதுக்கு மட்டும் இல்லை, பட் அதுக்கு ரொம்ப நன்றி. கார்த்தியை எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணீங்க, அதில் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பெருமையாக இருந்துச்சு. தவிர அண்ட் கூட நடித்தவங்க எல்லாம் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணீங்க, அது எனக்கு இன்னும் சந்தோஷம் கொடுத்துச்சு. அண்ட் எங்கள் டீம், டெக்னிக்கல் டீம், டிரெக்டர் சார், டிஓபி அவங்க டீம் அண்ட் ஃபில்மையே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணும்போது தட் கிவ்ஸ் மீ த கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ். நாங்கள் என்ன நானும் சரி கார்த்தியும் சரி நாங்கள்லாம் ஒரு எஃபர்ட் எடுத்து எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுவோம். அண்ட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நோக்கம் என்னென்னா படம் வந்து அவர் டிரெக்டர் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அது வெளியே வரணும். நாங்கள் ஏதாவது நடிக்கிறோன்னு எக்ஸ்ட்ரா பண்ணி அதை கெடுத்துடக்கூடாது. இந்த ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே. அண்ட் ஒருத்தர் நாங்கள் ஒரு கார்த்தி சொல்கிறாரு, ஐ மீன் எனக்கு ஆனஸ்டாக சொல்லணுன்னா என்னை யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணால் எனக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது. ஸோ தேங்க்யூ ஃபார் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டீங்க. தேங்க்யூ. ஆனஸ்டாக சொல்லணுன்னா நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்போம். இந்த கேரக்டர் வந்து கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு கிராஃப், ஒரு ஊருக்கு வராரு வந்துட்டு இது மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது இந்த கேரக்டருக்குன்ற மாதிரி மனசில் வச்சுட்டு தான் போவேன். பட் ஆனால் நம்ம கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கும்போது அது ஒருத்தரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இந்த சீனுக்கு வந்து என்ன தேவைப்படும், இதை நம்ம கம்மி பண்ணிக்கணும், இல்லை இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக தான் ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து எப்போவுமே யார்டையும் கம்பீட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணல. உங்களுக்கே தெரியும், நான் அவ்வளோ படம்லாம் பண்ணுறதில்ல, நான் காம்படிஷன்லேயே இல்லை, ரேஸ்லேயே இல்லை. நான் வந்து ஒர்க் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி ஒரு என்வாயரன்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாகவே என் லைஃப்பில் ஒரு வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஃபிலிமில் வந்து இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். அது தவிர இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கொண்டாடும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்து எடுத்துகிட்டு போய் நிறைய டீட்டெயில்டாக எழுதியிருந்தீங்க நிறைய பேர். ஸோ அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்காக ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் இது வந்து ஒரு தேங்க்யூ மீட் தான். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்ஸ் அ லாட்.
Thank you so much, sir. I request the entire movie team to come onto the stage for a group picture. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸை பார்த்துடலாம். Have we done photograph? Are we done?